அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் ஆடி மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமை, அதோடு சேர்ந்து வரக்கூடிய தசமி திதி. பொதுவாக தசமி திதி அப்படின்னாலே வெற்றியை வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திதி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த தசமி திதியோட ஆடி வெள்ளி சேர்ந்து வந்திருப்பதால் நாளைய தினம் மாலை நேரத்தில், குறிப்பாக சொல்லணுன்னா 6 மணிக்கு மேலே ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 சுக்கிரஹோரையில் செய்யலாம். அல்லது நீங்கள் காலையில், நான் ஈவினிங் வெளியில் போகிறேன், நான் காலையில் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை 6 to 7 செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அது உங்களுடைய சௌகரியம். இப்போது இதை நம்ம எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து ஐஸ்வர்யமும் 16 செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம். ஸோ அதற்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு மேலே நல்லா மஞ்சள் பூசியிருக்கிறேன். 3 இடங்களில் குங்குமம் வச்சுருக்கிறேன். இதுக்கு உலோகம் நீங்கள் பயன்படுத்த வேணாம். வெள்ளியோ பித்தளையோ செம்போ எந்த ஒரு உலோகமும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மண்ணோ கண்ணாடியோ அல்லது செராமிக்கு, இது 3 தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அகல் விளக்கு ஏதாவது இருக்குது, ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்களும் மஞ்சள் குங்குமம் இதை மாதிரி 3 இடங்கள்லையோ அல்லது 5 இடங்கள்லையோ நீங்கள் வச்சுடுங்க. இதற்கு முன்பு நான் சொல்ல வேண்டிய விஷயம், நாளைக்கு சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் இந்த ஆடி வெளியில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தே தீரும். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமையில், நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் ஏதாவது விசேஷ பூஜைகள் நம்ம வீட்டில் செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே வருக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்தால் மட்டும் போதாது, நம்ம வீட்டிலே அவங்க நித்திய வாசம் செய்து நம்மை 16 செல்வங்களையும் கொடுத்து எப்பொழுதும் அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ மகாலட்சுமி என்னாலும் நம்ம வீட்டில் அருள் புரிவதற்கு இந்த ஒரு விஷயத்தை நாளை நாம் செய்ய போகிறோங்க. நம்ம இந்த பவுலில் முதல்ல வைக்க போகிறது ரூபாய். நான் 11 ரூபாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் நாணயமாகவும் வைக்கலாம் அல்லது இப்படி ரூபாய் நோட்டாகவும் வைக்கலாம். நான் 11 ரூபாய் வச்சுருக்கேன். நீங்கள் 51 ரூபாயோ அல்லது 101 எது வேணாலும் வைக்கலாம். மினிமம் நீங்கள் 11 ரூபாயை வையுங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு இதை நீங்கள் இப்படி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு முதல்ல பணம் தேவை. அதன் பிறகு நமக்கு உணவு தானியங்கள் அப்படிங்கிறது தேவை. ஸோ நம்ம இதை தானியத்தால் நிரப்ப போகிறோம். இப்போ நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால நான் ஒரு கையால் தான் எடுத்து அரிசியை போடுவேன். இப்போது நீங்கள் நாளைக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சைஸ் பவுல் எடுத்திருந்தாலும் உங்கள் 2 கைகளாலையும் அழகாக 3 முறை இதில் அள்ளி போடுற மாதிரி போடுங்க. ரொம்ப நிரம்ப வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 3/4 அளவு இது பச்சரிசியால் நீங்கள் இதை நிரப்பணும். ரூபாய் நோட்டு உள்ளாரையே இருக்கலாங்க. இப்போ நம்ம பச்சரிசியால் நிரப்பிடுறேன். நம்ம பச்சரிசியால் இந்த பவுலை அழகாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 3 முறை நீங்கள் உங்கள் கைகளால் அரிசியை எடுத்து போடும் பொழுதும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சயம் அட்சயம் அட்சயம். ஏன்னா சயம் அப்படிங்கிறது தேய்ந்து போவது, மறைந்து போவது. அட்சயம் அப்படின்னா தேயாதது, அல்ல குறையாமல் வருவது. ஸோ நம்ம வீட்டில் என்றைக்குமே தனம் மற்றும் தானியத்துக்கு குறைவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்சயம் 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 3 முறை நீங்கள் போடும்பொழுதும் அதையே நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் சின்ன நுணுக்கங்கள். ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது அது நிச்சயமாக அதனுடைய பலனை நமக்கு கொடுக்கும். இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு கொஞ்சம் வேப்பில்லை. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வேப்பில்லை அப்படிங்கிறது ரொம்ப அனைத்து வழிபாடுகளிலும் ரொம்ப முக்கியம். அதிலும் ஆடி வெள்ளி வழிபாடு நம்ம செய்கிறோன்னா அன்னையோட மற்றொரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த வேப்பில்லையை நாம் அவசியம் இதற்கு மேலே வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டோமா? வச்சுட்டு இதற்கு மேலே நாம் ஒரு நெய் தீபத்தை ஏற்ற போகிறோம்.
நெய் தீபத்தை நீங்கள் தாமரை தண்டு திரி இருக்குது இல்லையா, அதை போட்டு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இப்போ என்கிட்ட தாமரை தண்டு திரி இல்லை, ஸோ நான் சாதாரண திரிநூல் தான் போட்டு ஏற்ற போகிறேன். நீங்களும் சாதாரண திரிநூல் போட்டு ஏற்றுறதுனா ஏற்றலாம், பட் தாமரை திரிநூல் போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம ஏற்றிட்டு இதை நீங்கள் எப்போ செய்யலான்னா சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்லது. இந்த விளக்கானது எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எரியலாம். இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு ஜஸ்ட்டு ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை இதில் வைக்கணும். ஸோ தட் இந்த பொருள் அப்படியே இந்த கண்ணாடியில் அதனுடைய பிம்பம் பிரதிபலிக்கணும். ஸோ அதை தான் நம்ம நாளைக்கு செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அதை நம்ம கண்ணாடியில் அதை பிரதிபலிக்க வைக்கும் பொழுது அதனுடைய மடங்கு நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த கண்ணாடி நீங்கள் தினம்தோறும் நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி கிடையாதுங்க. நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய கண்ணாடி இருக்குது இல்லையா, சில்லற நாணயங்கள்லாம் போட்டு வச்சுருப்போம், இல்லை சுவாமிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருப்போம், அந்த கண்ணாடியை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை நம்முடைய பயன்பாட்டுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயார்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். செல்வ வளம் சேரணும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் நவநிதிகளும் என்றும் குறையாமல் இருக்கணும், வீண் விரைய செலவுகள் எதுவும் ஆகக்கூடாது, நித்தியமாக வாசம் செய்யுமாறு எங்கள் வீட்டிலே நீங்கள் தங்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம தீபமும் ஏற்றிடலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக நெய் தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம். நான் சாதா திரிநூல் தான் போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணாடியில் இந்த பிம்பம் அப்படியே முழுவதும் தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். வடக்கு தெற்கு அந்த திசையில் நம்ம ஏற்றக்கூடாது. கிழக்கு பார்த்து இந்த தீபம் எரியணும், மேற்கு பார்த்து இந்த கண்ணாடி அதை பார்க்கணும். அதாவது இது கிழக்கில் எரிஞ்சதுன்னா அது கண்ணாடி மேற்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங்காக தீபம், மிரர் வெஸ்ட்டு ஃபேஸிங்காக இருக்கணும். நார்த்து சவுத் டைரக்ஷனில் நம்ம ஏற்றக்கூடாது. இப்படி ஏற்றி வச்சுட்டு நம்ம அங்கே அதன் அருகில் உட்கார்ந்து நம்ம மனதார வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரியலாம். அதுக்கப்புறம் நம்மளே இதை புஷ்பத்தால் குளிர்விச்சிடலாம். அடுத்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேப்பிலையெல்லாம் இருக்குது இல்லையா, இதை நம்ம காய வச்சு சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரூபாய் நோட்டு அரிசி பானையிலேயே இருக்கலாம். அது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ அந்த அரிசி பானையிலே அது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம அட்லீஸ்ட் ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையிலையாவது ஏற்றணும். நாளைக்கு நமக்கு 4வது வெள்ளி, 5வது வெள்ளி வரலட்சுமி விரதம் வரும். ஸோ வரலட்சுமி விரதம் அப்போ நம்ம சில பேர் வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு நிறைய சுமங்கலிகளை நம்ம அழைப்போம். அதனால் நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நாளைக்கு இந்த தீபத்தை அனைவரும் ஏற்றுங்க. அரிசியை நீங்கள் எடுத்து போடும்பொழுது அட்சயம் அப்படிங்கிறத உச்சரிங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே வருக அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சில மிக மிக முக்கியமான, நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத சில முக்கிய குறிப்புகளை நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கான பதிவுகளில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.